クリスマスの日がやってきます。死にそう。ஜுங்கோ ஃபருட்டா ஜப்பான்ல இவங்க பிறந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியா தான் இருந்திருக்கு. இவங்க அப்ப ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஹை ஸ்கூல் படிச்சுக்கிட்டே இவங்க ஃபேமிலி சிச்சுவேஷனால ஹை ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஈவினிங் டைம்ல ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கும் போயிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்கூல்ல டீச்சர்ஸ்ல இருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸ் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே ஜுங்கோவை ரொம்ப பிடிக்குமா, ரொம்ப சாஃப்டா நடந்துப்பாங்களாம் எல்லாருக்கிட்டையும். அதே மாதிரி ரொம்ப அழகாவும் கியூட்டாவும் இருப்பாங்களாம். ரொம்ப நல்ல பொண்ணுன்னு சொல்றாங்க. ஜுங்கோவோட இந்த லைஃப் இப்படி அழகா போயிட்டு இருக்கப்பதான் இவங்களோட வாழ்க்கையில அடுத்த சில நாள்லயே இந்த உலகத்துல யாருனாலையும் மறக்க முடியாத அளவுக்கு ரொம்ப கொடூரமான விஷயங்கள்லாம் நடக்க போகுதுன்னு தெரியாமையே இருந்திருக்காங்க. ஜுங்கோ ஃபருட்டாக்கு அப்படி என்னதான் நடந்துச்சுன்றத இந்த வீடியோல இந்த கேஸ்ல பார்க்க போறோம். மென்டலி ரொம்ப டிஸ்டர்பிங்கா, ரொம்ப மன அளவுல ரொம்ப வீக்னஸா இருக்கீங்கன்னா இந்த வீடியோவை இதோட ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா இந்த கேஸ்ல வரப்போற விஷயங்கள் அந்த மாதிரி ஜுங்கோக்கு நடந்த மாதிரியே என்னால சொல்ல முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா நான் சொல்றதை விட 100 மடங்கு அதிகமா தான் ஜுங்கோ ஃபருட்டாக்கு நடந்திருக்கு. ஜுங்கோ ஃபருட்டா ஹை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க கூட கிளாஸ்மேட்டா ஹிரோசி மியானோ அப்படின்னு ஒரு பையனும் படிச்சுட்டு இருக்கான். ஆனா இவனை யாருக்குமே பிடிக்காது. ஏன்னா இவன் பண்ற செயல் எல்லாமே வினோதமா இருக்கும். அதே மாதிரி நிறைய தப்புகளும் பண்ணிட்டு இருக்கான். இவன் தப்பு பண்றான்னு தெரிஞ்சும் கிளாஸ் டீச்சர்ஸோ யாருமே அவன்கிட்ட எந்த விதமான பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. எதுக்குன்னா அவன் யக்கூசா அப்படின்ற ஒரு கேங்ல இருந்திருக்கான். இந்த யக்கூசா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு ஜப்பான் மாஃபியா கேங் தான். இந்த கேங்கை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஏற்கனவே யக்கூசாவை பத்தி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை ஐ பட்டன்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் தரேன். அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இந்த யக்கூசான்ற கேங் எப்படிப்பட்டது, அந்த கேங்கை பத்தி ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு தெரியும். அந்த கேங் இன்னைக்கு வர ஜப்பான்ல ஒரு மிகப்பெரிய மாஃபியா கேங்கா இருந்துட்டு வருது. அந்த கேங்ல இவனும் சேர்ந்து இருக்கிறதுனால இவங்கிட்ட யாருமே எந்த ஒரு விதமான பிரச்சனையும் வச்சுக்க மாட்டாங்க. இவனும் ஜுங்கோ ஃபருட்டா படிக்கிற அதே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்கான். ஜுங்கோ ஃபருட்டோவை பார்த்ததுல இருந்து இவனுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு. ஜுங்கோ ஃபருட்டா கிட்ட போய் லவ் ப்ரொப்போஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஜுங்கோ கிட்ட லவ் சொல்லியிருக்கான். ஆனா ஜுங்கோ இருந்துட்டு இல்ல லவ்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பொலைட்டா ஒரு நல்ல விதமா தான் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஹிரோசின்றவன் உண்மையான ஒரு லவ்வா அவன் ப்ரொப்போஸ் பண்ணல. ஜுங்கோவை யூஸ் பண்ணிட்டு அடுத்து விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ப்ரொப்போஸே பண்ணியிருந்திருக்கான். இதுக்கப்புறம் ஹை ஸ்கூல்ல முடிச்சுட்டு ஜுங்கோ ஒரு பார்ட் டைம் ஜாப்க்கு போறாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த பார்ட் டைம் ஜாப்பை முடிச்சுட்டு நைட்டு கரெக்டா 8:30க்கு வெளியே வராங்க. அப்படி அவங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டு இருக்கும் போது ஒரு 4 பேர் வந்து தேவையில்லாம ஜுங்கோ கிட்ட பிரச்சனை பண்றாங்க. ஜுங்கோவை கீழே தள்ளி விட்டு ஜுங்கோவோட சைக்கிளையும் அங்கிட்டு தூக்கி போடுறாங்க. இப்படி ஜுங்கோ கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும் போது இந்த கிளாஸ்மேட்டான ஹிரோசின்றவன் அந்த சைடு வந்து அந்த 4 பேர்கிட்ட சண்டை போடுறான். அவன் அங்க வந்து சண்டை போட்ட பிறகு அந்த 4 பேருமே அந்த சைடு போயிடுறாங்க. போன பிறகு கீழே விழுந்த அந்த சைக்கிள் எடுத்து ஜுங்கோ கிட்ட கொடுக்குறான். கொடுத்தோடனே தான் ஜுங்கோ அவனை பார்த்துட்டு இவன் நம்ம கிளாஸ்ல படிக்கிற ஹிரோசி தான் அப்படின்னு ஜுங்கோவுக்கு தெரிய வருது. அந்த ஹிரோசி ஜுங்கோவை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போற வரைக்கும் நான் உன் கூடயே வரேன் ஒரு சேஃப்டிக்காக அப்படின்னு சொல்றான். ஜுங்கோவும் அந்த நிலைமையில ரொம்ப பயந்து இருந்தாங்க. இந்த ஹிரோசி வந்ததுனால கொஞ்சம் சேஃப்டியாவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவும் ஃபீல் பண்றாங்க. அதனால ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே ஒன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும் போதே ஹிரோசி ஜுங்கோவை பார்த்துட்டு என் வீடு இங்க பக்கத்துல தான் இருக்கு, அங்க போய் ஒரு நோட் மட்டும் எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை கேட்ட ஜுங்கோ சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. எனக்கு ஒரு ஷார்ட்கட் ரோடு தெரியும், அது வழியா போனா வேகமாவே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கும் ஜுங்கோ கூடவே போயிருந்திருக்காங்க. ஆனா இந்த ஹிரோசி கூட்டு போன இடம் யாருமே இல்லாத
ஒரு காலியான ஒரு வேர் ஹவுஸ்க்கு கூட்டு போயிருக்கான். அங்க போனதும் அவனோட பிஹேவியரே மாறுது. ரொம்ப சவுண்டா நான் யக்கூசா கேங்ல இருக்கேன், நான் சொல்றத நீ செய்யலைன்னா உன் அம்மா அப்பா உன் தம்பின்னு எல்லாத்தையுமே நான் கொல்றதுக்கு ஆள் அனுப்புவேன்னு மிரட்ட ஆரம்பிக்கிறான். ஜுங்கோ அந்த நிலைமையில ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் சொல்ற மாதிரியே எங்கிட்டும் தப்பிச்சு போகாம கத்தாம இருக்கிறாங்க. ஜுங்கோ அப்படி இருந்ததும் அதே இடத்துல ஹிரோஷின்றவன் ஜுங்கோவை ரேப் பண்றான். ஸ்கூல் டைம்ல ஜுங்கோ கிட்ட இவன் லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஜுங்கோ அதை ரிஜெக்ட் பண்ணனால இவனுக்கு ரொம்ப அவமானமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவன் ஏற்கனவே படிச்சிருந்த ஸ்கூல்ஸ்ல அவனோட கிளாஸ்ல இருக்க நிறைய பெண்களை இவன் ரேப் பண்ணியிருக்கான். இவன் இந்த யக்கூசா கேங்ல இருக்கிறதுனாலயே யாருமே இவன் மேல கம்ப்ளைண்டே தரல. ஒருவேளை கம்ப்ளைண்ட் கொடுத்து நம்ம ஃபேமிலிக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இவன் மேல கம்ப்ளைண்டே தரல. அந்த வேர் ஹவுஸ்ல ரேப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஜுங்கோவை பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போறான். அங்க வச்சும் 2 தடவை மறுபடியும் ரேப் பண்றான். அப்படி ரேப் பண்ணிட்டு இருக்கும் போது அப்ப டைம் காலையில 3 மணி ஆகுது. ரேப் பண்ணதுக்கு அப்புறம் ஹிரோஷி அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி ஜுங்கோவை கடத்தினது, ரேப் பண்ணது இது எல்லாத்தையுமே சொல்லி வர சொல்றான். இந்த ஹிரோஷியும் இவனோட ஃப்ரெண்ட்ஸும் ஒவ்வொரு பொண்ணையும் கடத்தி அவங்கள ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1 நாள் 2 நாளையில அவங்கள விட்டுருவாங்க. இதே ஒரு வேலையா தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ ஜுங்கோவையும் 2-3 நாள் வச்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ரேப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹிரோஷியும் ஹிரோஷியோட ஃப்ரெண்ட்ஸும் இப்போ ஜுங்கோவை கூட்டு போறதுக்காக வெயிட் பண்றாங்க. ஹிரோஷியோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் மினாட்டோன்னு சொல்லிட்டு ஒருத்தன் இருந்திருக்கான். இவங்க இந்த மாதிரி பெண்கள் எல்லாத்தையுமே கடத்தி ரேப் பண்ற ஒரு ஸ்பாட்டா அந்த மினாட்டோட வீடை தான் வச்சு யூஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அவனோட வீட்டுல அவங்க அம்மா அப்பாவும் இருப்பாங்க. மாடியில ஒரு ரூம் இருந்திருக்கு. அந்த ரூம்ல தான் இவனுங்களோட வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஹிரோஷி ஜுங்கோ கிட்ட மினாட்டோட வீட்டுக்கு போனோடனே அவங்க அம்மா அப்பா கிட்ட மினாட்டோட கேர்ள் ஃப்ரெண்டு மாதிரி நடிச்சிரு அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. ஜுங்கோவும் அதை கேட்டு சரின்னு நடிச்சிருக்காங்க. ஜுங்கோவை மினாட்டோட வீட்டுக்கும் கூப்பிட்டு போயிருந்திருக்காங்க. ஹிரோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் வந்தோடனே ஜுங்கோக்கு அப்பதான் புரிய வருது, பார்ட் டைம் ஜாப் முடிச்சுட்டு வரும்போது ஒரு 4 பசங்க பிரச்சனை பண்ணியிருந்தாங்களே அதே 4 பசங்க தான் ஹிரோஷியோட ஃப்ரெண்ட்ஸாவும் வராங்க. அதுக்கப்புறம் தான் ஜுங்கோக்கு புரியுது இது எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு. அந்த மினாட்டோட அப்பா அம்மாவுக்கு இவங்க ஒவ்வொரு பொண்ணா கூப்பிட்டு வந்து என்ன பண்றாங்கன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தும் அவங்க அமைதியா தான் இருந்தாங்க. ஏன்னா நம்ம பையனோட ஃப்ரெண்டு ஹிரோஷி யக்கூசால இருக்கான், அவனால நம்ம ஃபேமிலிக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுன்னு அவங்களே பயந்துட்டு தான் இருந்திருக்காங்க. ஜுங்கோவை மினாட்டோட வீட்டுக்கு கூப்பிட்டு போய் அவங்க ரூம்ல வச்சு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம ஜுங்கோவை எல்லாருமே ரேப் பண்றாங்க. 43 நாளா ஜுங்கோவை அதே ரூம்ல வச்சு ஹிரோஷியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே கால் பண்ணி கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல ஒரு நாளைக்கு 20 தடவை ரேப் பண்ணப்படுறாங்க ஜுங்கோ. இது மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவனுங்களுக்கு தோன்றப்ப ஜுங்கோவை வகத்திலேயே எத்துறது, அடிக்கிறது, இரும்பு தம்பிள்ஸ ஜுங்கோவோட ஒவ்வொரு பாடி பார்ட்ஸ் மேலையும் தூக்கி தூக்கி போடுறது, ஒரு பஞ்சிங் பேக்ல ஜுங்கோவை கவர் பண்ணி பாக்ஸிங் பண்ணி விளையாடுறது, ஜுங்கோவோட பிரைவேட் பார்ட்ல பாட்டில், பல்பு இல்லைன்னா இரும்பு ராடு, சிசர் இது எல்லாத்தையுமே இன்செர்ட் பண்ணி விளையாண்டுருக்காங்க. ஒருத்தன் ஜுங்கோவை பிடிச்சுக்கிட்டு இன்னொருத்தன் ஜுங்கோவோட தலையிலேயே குதிச்சு குதிச்சு விளையாண்டுருக்கான். அதனால காதுல இருந்தும் மூக்குல இருந்தும் ஜுங்கோவுக்கு ரத்தம் வந்துகிட்டே இருந்திருக்கு. அதனால அவங்களால மூச்சு கூட விட முடியாத நிலைமைக்கு போயிருந்திருக்காங்க. இது எல்லாத்தையுமே இன்னும் டீட்டெயில்டா பார்ட் 2ல பார்ப்போம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ஜுங்கோ அங்கிருந்து தப்பிச்சாங்களா இல்லையா, இவனுங்களை போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுச்சா இல்லையான்றத பார்க்கலாம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பாய், டேக் கேர்.